ஏன்னா தியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட சமூகத்தில வந்து ஜாதியால தனியா இருந்த ஒரு இந்தியால வந்து எல்லாரும் ஒண்ணா உட்காந்து மூடிக்கிட்டு பார்த்தா தான் ஒண்ணு. எல்லாரும் ஒண்ணா உட்காந்து ஒரே இடம் தியேட்டரு. அப்ப ஆண்டைங்கலாம் சேர்ல உட்கார வைங்க. லைட் மேல போட்டு சேர "ஏய் கீழ உட்கார்றா" அப்படிம்பாய்ங்களாம் படம் தெரியலன்னு. அதனால தான் இந்தியால தியேட்டர்ல மட்டும் தான் எல்லாருக்கும் ஒரே சீட்டு. அவன் எங்க வேணா உட்காந்துக்கலாம். சில பேருக்குலாம் ஏன்னா சயின்ஸே லைட்டே மறைச்சிரும். அது மாரி தியேட்டர் வந்து உலகத்தோட கல்ச்சரையே மாத்துன ஒரு இது. ரீசென்ட்டா அந்த உதயம் தியேட்டர் இடிக்கும்போது கூட அவ்வளோ ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் காலேஜ் படிக்கும்போது லேண்ட்மார்க்கே உதயம் தியேட்டர் தான். உதயம் தியேட்டர்ல அந்த பாட்டு வரும். அது முக்கியமான ஒரு இடம். அந்த இடம் வந்து பில்டிங்கா மாறும்போது. ஏன்னா வெற்றி தியேட்டர் வந்து இடிக்கிற கடைசி நாள் போயிட்டு நான் படம் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றோம். அன்னைக்கு நைட்டே அவர் பையன் வந்து அக்வயர் பண்ணி நான் தியேட்டர் நான் இடிக்க மாட்டேன். நான் வந்து மெயின்டெயின் பண்ண போறேன்னு சொல்றாரு. இப்போ தியேட்டர் ஓனர்ஸ்லாம் ட்வீட்ல ஃபேமஸ் ஆகுறாங்க. வேற வேற படம் எடுத்து போடுறாங்க. ரீலீஸ் பண்றாங்க. ஒரு கிராமத்துல தியேட்டர் ஓனர்னா கொஞ்சம் பெரிய ஆள் மாரி அவரு. தியேட்டர் ஓனர் வராருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கலாம் கொதிச்சியாவாங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு சந்தோஷத்த இருக்கிற துன்ப வாழ்க்கையிலிருந்து ஒரு சந்தோஷமான ஒரு சேக்ரெட் ஸ்பேஸ்க்கு போறது ஒரு இடம் தான். அதனால உலகம் ஃபுல்லா அதுதான். இப்போ ரீசென்ட்டா பேபிலான் படம் கூட பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது கூட பிராட் பிட் சொல்லுவாரு. ஒரு மனுஷன் வந்து தான் ரொம்ப அலோன் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ற ஒரே இடம் தியேட்டர் தான் ஒரு டயலாக் ஒண்ணு வந்துச்சு. So that tomorrow's lonely man may look up at that flickering screen and say for the very first time, Eureka! I am not alone. யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இவனுங்க வந்து இது வந்து வெறும் ஒரு ஃபோனுக்குள்ளேயே சினிமா முடிஞ்சிருமா? அதாவது அவன்கிட்ட காசு இருக்கு. அபரிதமான சுதந்திரம் அவங்களுக்கு தரேன்னு ஒரு டைரக்டர் கிட்ட சொன்னானா, அவன் வந்து ஏன் வேணான்னு சொல்லணும்? இன்னொன்னு நம்ம வெறும் அமெரிக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நெறைய தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ் இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் நெட்ஃபிளிக்ஸோட ஸ்ட்ரீமிங்கால உலகள இப்ப நம்ம ஒரு மகாராஜா இந்தியால ட்ரெண்டிங் நம்பர் 1 வருது. நம்ம ஊர் படம் என்னைக்காவது ஹிந்திக்காரன் பார்த்துருக்கீங்களா? இந்த பேன் இந்தியாவா ஆகுறதுக்கு மெயின் காரணம் நெட்ஃபிளிக்ஸும் பிரைமும் ஒரு காரணம். இப்போ இந்தியன் சினிமால நெட்ஃபிளிக்ஸால தான் சம்பளம் ஏத்திக்கிட்டு இருக்காங்க எல்லா ஹீரோவும். 3 கோடி 4 கோடி தான் எப்படி இது ஓடிடி வாங்கி வாங்குற லாபம். ஒரு இதுல தான் நிறைய பேர் படமே எடுக்கிறாங்க. இப்போ நெட்ஃபிளிக்ஸ் என்ன சொல்லியிருக்குன்னா, நாங்க வந்து ஓடிடிலாம் வாங்க போறது இல்ல. நாங்க ஸ்ட்ரைட்டா எங்களோட சொந்த சீரிஸ் தான் பண்ண போறோம்னு சொல்லியிருக்கு. சினிமாலாம் காஸ்ட்லியா வாங்கி ஒன்றும் வேலை செய்யல அப்படின்னு இருக்கு. ஸோ அவன் இங்கேயும் ஒரு பேனிக்கை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இது வந்து ஃபியூச்சர் ஆஃப் டெக் தான். ஆனா தியேட்டர் முடியுமானா எனக்கு வந்து அதுல நம்பிக்கை இல்லை. அப்படி செய்ய மாட்டான்னு தோணுது. பாருங்களேன், காசு இருக்குங்கிறதுனால ஒரு ஸ்ட்ரீமிங் ஜெயிண்ட் வந்து ஒரு சினிமாக்காரனை வாங்குறான். நார்மலா சினிமாக்காரன் தான் ஸ்ட்ரீமிங் ஜெயிண்ட்டை வாங்குவான்னு பேசிக்கிட்டு இருப்போம். ஓடிடி வந்து ஒரு எதை வந்து நாம் தவறு என்று கமல்ஹாசனை திட்டிடுவோமோ, அந்த ஸ்ட்ரீமிங் ஜெயிண்ட் வந்து இன்னைக்கு ஒரு வார்னர் பிரதர்ஸ் கம்பெனியே வாங்குறான். இன்னொன்னு இருக்கு, அமேசான் வந்து எம்ஜிஎம்ங்கிற பிராண்டை ஜேம்ஸ் பாண்டுக்காகவே மட்டும் வாங்கியிருக்காப்புல.